இந்த அணிக்கே கிடைக்கும். அதை எவனாலும் தடுக்க முடியாது என்பதை வரலாறு மெய்ப்பிக்கும். எனவே சகோதர சகோதரிகளே, இந்த போராட்டம் தொடக்கம் தான். இது தொடரும் ஒரு போராட்டம், தொடருகிற பெரும் போராட்டத்தின் தொடக்கம். இந்த தொடக்கம் வெற்றி பெற அனைத்து தரப்பினரையும் நாம் ஐக்கியப்படுத்த வேண்டும். தாழ்த்தப்பட்ட மக்கள், இந்த பிரபல பழங்குடி மக்கள், எவ்வளவு சாகசம் என்கிறீர்கள். நீங்கள் நல்லவேளை நாடாளுமன்றத்திற்கு பார்க்க போக வாய்ப்பு. அது உட்கார்ந்து கொண்டிருந்து இந்த மோடியும் இந்த அமித்ஷாவும் நடந்து கொள்கிற முறையிடும் இதெல்லாம் பார்த்தால் புத்தனுக்கு கூட கோபம் வரும். அவ்வளவு எரிச்சல் ஊட்டுகிற நடை அவர்களுடைய உடல் நடை. அப்படி நடந்து கொள்கிற கும்பல் இந்த கும்பல். அவர்களில் ஒருவர் தான் நம்முடைய தினேஷ்குமார் சொன்னார் அல்லவா, அதற்கு தலைமை பொறுப்பேற்றவர் RSS காரர். அவர் என்ன படிப்பார், என்ன படித்து வந்திருக்கிறார்? வேற்றுமையில் ஒற்றுமையை கற்றுக் கொடுத்த பூமி இந்தியா. பழங்கால எந்த வேதத்தில் அல்லது எந்த சாஸ்திரங்களில் வேற்றுமையில் ஒற்றுமையை வலியுறுத்தியதே தவிர ஒற்றுமையில் வேற்றுமையை வலியுறுத்தியது உண்டா? இல்லை. ஒன்றுபட்டு இயங்க கற்றுக் கொடுத்த பூமி இந்தியா, அதில் ஒற்றுமையை பிளவுபடுத்த கற்றுக்கொண்ட துஷ்ட கூட்டம் தான் இந்த RSS பிஜேபி. எனவே இவர்களை அடையாளம் காட்டுவதுதான் நம்முடைய வேலை. பொதுமக்கள் மத்தியில் சிறிய கோயிலுக்குள்ளே போய் புகுந்து கொண்டு கொடி போட்டு விடுகிறார்கள். கொடி போட்டு விட்டு அவர்களுக்கு ஏதோ இவர்கள் தான் வழிகாட்டி வாசாமி செய்கிறார்கள். அந்த அப்பாவி மக்களை, அவர்களின் சிந்தனையில் விஷத்தை விதைக்கிறார்கள். இந்த விஷக்கூட்டத்தை குறிவைத்து ஒழிக்க வேண்டும். அவரை அல்ல, கருத்தை. இந்த கருத்து விதைக்க வழி இல்லாதவாறு சிலர் பூர்வாங்க வேலைகளை நாம் செய்ய வேண்டும். எனவே சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், அனைத்து மதம் சார்ந்தவர்களுக்கும் நான் நிறைவாக சொல்லுகிறேன், அரசியல் சட்டம் திரும்பவும் திரும்ப திரும்ப வலியுறுத்துவது, இதே வக்ஃப் சட்டத்தில் ஒரு முறை வக்ஃப் சொத்து என்றால் அது எல்லா காலமும் வக்ஃப் சொத்து தான் என்றுதான் ஜட்ஜ்மெண்டே வந்தது. அவர்கள் எதற்கு அந்த சொத்து வந்தது? அதில் இருக்கிற சாமானிய ஏழை மக்களை காப்பாற்றுவதற்கான நல்ல நோக்கத்தோடு வந்தது.